இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாயுள் முடியும் வரை உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்கு நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. அப்பா, இதோ கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நோக்கி ஆண்டவரே சபா வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நானும் ஆண்டவரே சபா, என் வீட்டாரும் ஆண்டவரே சபா, இதோ சபையும் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார். ஆச்சா, இதோ முற்றிலுமாக ஆண்டவரே சபா என்னை மறைத்து ஆண்டவரே சபா பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரை பேசுவீராக தகப்பனே. இதோ ஆண்டவரே, நீரை நடத்துங்க, தொடக்கம் மட்டும் முடிவிற்கும் உடைய கிருபை எங்களை சொந்து கொள்ளட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதலாவது இந்த வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி அநேக பேர் நம்ம வரல, சில பேர் தான் இருந்தோம். 1ஆம் தேதி வாக்கு தத்துவத்தை ஒரு கிளாஸ் பார்த்துட்டு வாக்கு தத்துவம் இந்த வாரத்துக்கான செய்திக்குள்ளே கடந்து போகலாம். இந்த ஜூலை மாத வாக்கு தத்துவம் ஏசாயா 44 21 வசனம். ஏசாயா 44. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவரால் நம்ம மறக்கப்படுறதில்லை. ஏன் மறக்கப்படுறதில்லை? நம்மளுக்கு கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் பெண்டிங்கில் இருக்குது, நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கோம். கரெக்டுங்களா? எவ்வளோ வார்த்தை சொன்னார், ஆனால் இன்னும் சிலவைகள் நடக்கவே இல்லையேன்னு சில ஏக்கத்தோடையும் சில கவலைகளோடையும் நம்ம காத்திருக்கோம். ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கூட கர்த்தர் என்ன சொன்னார்னா, என் தாசன் நீதான் இஸ்ரவேலே, நீ யாரால் மறக்கப்படுவதில்லை, என்னால் அவரால் மறக்கப்படுவதில்லைன்னா அப்போ பெண்டிங் நிற்கிற விஷயங்கள் என்ன ஆக போகுது? நிறைவேற போகுது, நடக்க போகுது. அல்லேலூயா. அதுக்கான க்ளூ தான் நான் உன்னை மறந்தில்லை. நீ எங்கே இருக்க? உனக்குள்ளே தான் நான் இருக்கேன், எனக்குள்ளே தான் யாரும் இருக்கிறது? அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவரால் நம்ம மறக்க மாட்டோம். இனி ஒரு காலங்களிலே கர்த்தர் தாமே நம்மளுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கான செய்தியில கடந்து செல்வோம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. கடந்த சில நாட்களாக அப்பா எனக்கு தந்த வாக்குகள் வேற. நேற்றைய இரவில் இந்த வார்த்தை குறித்து அப்பா என் இடத்துல பேசினது வேற மாதிரி இருந்தது. அதை இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியே கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ முதலாவது அவர் ஒரு டீச்சராக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஒரு டீச்சராக அவர் இருக்கிறாரு. அந்த டீச்சராக இருந்து யார் நடத்துகிறாரு? நம்ம நடத்துகிறாரு. போதனைக்கு இன்னொரு பேர் தான் உபதேசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டீச்சர் யாருங்க? நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நடத்துகிற வழியில் நம்ம நடந்தாதான் நம்மளுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கும்? செழிப்பாகவும் இருக்கும். அல்லேலூயா. அப்போது ஃபஸ்ட்டாக அவர் போதனையை குறித்து பேசுகிறார். நான் உனக்கு போதித்து. அப்போ அவர் நமக்கு என்ன போதிக்கிறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போது நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா அநேக மலை பிரசங்கத்தை பார்க்குறோம், அநேக போதனைகளை பார்க்குறோம், உபதேசங்களை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதில் சிலவற்றை ஆண்டவர் காண்பித்து இதை குறித்து பேசும்படியாக கர்த்தர் கிருபை பாடுறாரா? அதில் எல்லாமே நல்ல போதனைகள் தான், எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற போதனைகள் தான். அதில் சிலவற்றை, ஒரே ஒரு வசனம் தான், அந்த சிலவற்றை மட்டும் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனம்.
அல்லேலூயா. அருமையான வசனங்க. இது நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த வசனத்தை கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? சண்டே கிளாஸ் படிக்கிறதுலேருந்து பைபிள் கிளாஸ்லேருந்து நம்ம வளர்ற வரைக்குமே ஒரு கேட்டு வளரக்கூடிய இந்த வசனங்கள் என் மனதை மிகவும் ஆழமாக பாதித்தது. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். முதலாவது கேளுங்கள் என்றாரு. அல்லேலூயா. அதாவது உலக பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வாய் உள்ள பிள்ளை என்ன பண்ணுமா, புழைச்சிக்குமா. அல்லேலூயா. அப்போ நம்ம எதை கேட்கணுமோ அதை தான் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. யோவான் 16:24 வாசிக்க கேட்போம். 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்க என்ன கேட்கலையா? என் நாமத்தினாலே. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எது நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்? சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கேட்கிறோன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு, கரெக்டுங்களா? நம்ம என்ன கேட்கிறோம்? கஷ்டம்னு வந்துட்டா என்ன கேட்போம்? கடன் வாங்காமல் இருக்க எனக்கு பணம் வாங்கி கொடுங்கணும். எப்படியே லோனுக்காகவும் நம்மளுடைய கஷ்டங்களுக்காகவும் அதிக நேரங்களில் தான் போய் நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாம். எதுக்காக? நம்மளுடைய தேவைகளுக்காக அநேக நேரம் நம்ம நிற்கிறோம். எதுக்காக? ஒரு சொந்த வீடு வேணும், சொந்தமாக தொழில் வேணும், சொந்தமாக நல்ல ஒரு பர்மனெண்ட் வேலை வேணும். இது எல்லாது அதாவது உலகத்துக்குரிய சிற்றின்பங்களில் தான் நம்ம அதிக ஈடுபாடுகளோடு போயிட்டு யாருக்கிட்ட நிற்கிறோம்? யார்கிட்ட நிற்கிறோம்? ஆண்டவர்கிட்ட. உலக சிற்றின்பங்களோடு போய் நிற்கலாமா அவர்கிட்ட? அல்லேலூயா. நிற்கலாமா நிற்கக்கூடாதுங்களா? சொல்லுங்க. நிற்கக்கூடாது. அப்போ அவர்கிட்ட எதுக்காக நிற்கணும்? அல்லேலூயா. அவருடைய துதிக்க மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை கேட்டு நிற்கணும், அவருடைய ஞானத்தை கேட்டு நிற்கணும், அவருடைய வழி நடத்துதலை கேட்டு நிற்கணும், அவருடைய கிருபையை கேட்டு நிற்கணும். அல்லேலூயா. சாலமோன், தாவீதுக்கு அப்புறம் யார் ராஜாவானது? சாலமோன். சாலமோன் கிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாரு? உனக்கு நான் வேணாலும் கேட்டு நான் தரேன். அவர் நினச்சிருந்தா அவர் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம்ல, ஏன்னா ராஜ்யம் முழுக்கும் அவருடையது, கரெக்டுங்களா? அவர் என்ன கேட்டார்? இந்த ஜனங்களை நடத்த எனக்கு என்ன தாங்க? ஞானத்தை கொடுங்கள். அப்போது நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவர் கிட்ட ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஞானத்தை கேட்கணும். இப்போது ஒன் பை ஒன்னாக சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நம்ம என்னத்தை கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். ரெண்டாவது அவருடைய பிரசன்ஸ். அல்லேலூயா. அவர் பிரசன்னம் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். மூணாவது அவருடைய வழி நடத்துதல். நான்காவது அவருடைய கிருபை. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. கடைசியில் நான் கேட்பேன். முதலாவது என்ன கேட்கணும்? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது கிருபை. இப்போ இவ்வளோத்தையும் கேட்கணுன்றவர் நம்ம என்ன பண்ணோம்? அப்போ கேட்கணும். அல்லேலூயா. உன் வாயை விரிவாய்த்த, அப்போ தான் நான் நிரப்புவேன். நீ வாயை முடியினா நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வாயை திறந்தா தானே சாப்பிட முடியும். அதை தான் சங்கீதம் 81:10 சொல்றாரு, வாயை விரிவாத்த நான் அதை நிரப்பேன். சரி, அவர்கிட்ட கேட்டால் கிடைச்சிருமா? நான் ரொம்ப நாளாகவே கேட்குறேன்பா. நானும் கேட்டுனுதாங்கிறேன். நம்ம எப்போவுமே நம்மளுடைய பிரச்சனைகளோ நம்மளுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு நிற்கிறோம். ஒரு விஷயத்தை மாத்திரம் கேட்கிறேன். நம்மளை படைச்சவருக்கு நம்மளுக்கு இந்த தேவை என்று அவர் அறிந்திருப்பார் அல்லவா? கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? நம்மளுக்கு இன்னது தேவை என்பது யார் அறிஞ்சிருக்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிஞ்சிருக்கிறாரு. அப்போது அது ஏன் அவர் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேளுன்றாரு? அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒன்றுத்தையும் நம்ம கேட்கறது இல்லை, கரெக்டுங்களா? வெவ்வேறு விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு சித்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கறதுனாலே நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை, கரெக்டுங்களா? அவர் என்ன, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் தான். ஆனால் அவர் சித்தத்தின்படி எது கிடைக்குமோ அதுதான் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக ஒரு நபரை காமிச்சார் ஆண்டவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27-31 வாசிக்க கேட்போம். அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ரெண்டு குருடர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரன் எனக்கு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கான தேவை என்னவா இருக்கும்? முதலாவது அவங்களுக்கான தேவை, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேற எந்த விஷயமாவும் இருக்கல. குருடர் என்னாவே என்ன நினைப்பாங்க? பிச்சை எடுக்கிறவங்க தான் நினைப்பாங்க.
நிறைய பேரோட குருடர் ஊனமுற்றோர் நம்ம பேசும்போது அந்த எண்ணம் எங்கே போகுது? ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டு. அவர்கள் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? பசிக்குதுப்பா, என்ன வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா காசு என்ன கொடுன்னு கேட்பாங்கன்னு தான் பிச்சை தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, தாவீதின் குமாரன் எங்களுக்கு 28வது வாசிக்கும். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்களுடைய அதிகபட்ச கனவே, நான் எல்லாரையும் பார்க்கணும். ஒரு குருடனோட வழி என்ன? கலர்ஸ் அவனுக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஏன்னா உலகத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. அவங்க சொந்த தாய் தகப்பனாக இருந்தாலுமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், பார்த்துருக்க மாட்டான். தன் சகோதரனே அவன் பார்த்துருக்க மாட்டான், கரெக்டுங்களா? ஆனால் அவனுக்கு தேவையானது அந்த கண்ணு தான். இந்த ஆண்டவர் படைச்ச கலர்ஃபுல்லான உலகத்தை நானும் பார்க்கணும். அதுக்கு அவன் முதல்ல என்ன பண்ணான்? வாயை திறந்து கேட்டான். யார்கிட்ட? அப்பா கிட்ட. அவன் போகிற வரவங்க எல்லாரையும் பார்த்து எனக்கு கண்ணு கொடுங்கன்னு அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் யாரை பார்த்து கேட்டான்? இயேசப்பாவை பார்த்து கேட்டான். ஏன் இயேசப்பாவை பார்த்து கேட்டான்னா, அந்த இடத்திலிருந்து தான் ஜீவ நீரூற்று புறப்படுகிறது, கரெக்டுங்களா? அப்போது யாருக்கிட்ட எதை கேட்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்பா கிட்ட மட்டும்தான் நம்ம எதை கேட்க முடியும்? எல்லாத்தையுமே கேட்க முடியும். நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? ஒரு பிரச்சனைனா உடனே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் போய் நிற்போம், கரெக்டுங்களா? எங்கே நிற்போம்? நண்பர்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை, இதுமாரி ஆயிடுச்சு மச்சான், இதுமாரி ஆயிடுச்சுடா, இந்தமாரி ஆயிடுச்சுமா, உடனடியாக இது வேணுமான்னு நம்ம சுற்றி இருக்கவங்கிட்ட தான் போய் நிற்கிறோமே. அந்த இடத்துல நம்ம இயேசுப்பாகிட்ட போய் பாருங்களேன், இவ்வளோ நம்புறியா என்ன? கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கைன்றது உறுதி, மரண பரிதமே நம்ம பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா! மரண பரிதமாக நம்பிக்கையை நம்ம வச்சுருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எங்கள் வாழ்க்கையில், அதாவது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அந்த டைமுக்கு வரை எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நாளைக்கு தான் அந்த விஷயம் நடக்க போகிறதா இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுன்னா, இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு அந்த இதுவுமே நடக்காது, அது சம்மந்தப்பட்டதே நடக்காது. ஆனால் நாங்கள் உறுதியாக இருப்போம். எப்படின்னு கேளுங்களா? அந்த விசுவாசம் மறுநாள் காலையிலேயே அதை எங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்போ எதை கேட்டாலும் எதின்படி கேட்கணும்? விசுவாசத்தின்படின்னு கேட்கணும். ரெண்டாவது, அவர் சித்தத்தின்படி கேட்கணும். அவர் சித்தத்தின்படி கேட்கிறத அவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அல்லேலூயா! யாக்கோபு 1:6 வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:6. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்டு தருவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். சந்தேகப்படாமல் யார்கிட்ட கேட்கணும்? அப்பா கிட்ட கேட்கணும். அப்பா கிட்ட சொல்லிட்டோம்னாலே அந்த விஷயம் என்ன பண்ணிச்சு? முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சிக்கணும். அல்லேலூயா! சில நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் அமைவாங்க. ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம், நல்ல தாய் தகப்பனாக இருக்கலாம், நல்ல சகோதர சகோதரியாக இருக்கலாம். சில பேர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டோம்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாம் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட தவறாமல் வைக்கணும், கரெக்டுங்களா? இதை தான் வசனமும் சொல்லுது. சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கேட்கணும். அல்லையே சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கான்? காற்றினால் அடிக்கப்படுகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறானா? ஸோ நம்ம எப்படி கேட்க போகிறோம்? சந்தேகப்படாமல் கேட்க போகிறோம். ரெண்டாவது, விசுவாசத்தோடு கேட்கிற. அல்லேலூயா! ரெண்டாவது பாயிண்ட், தேடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? கேளுங்க. கேட்கிறவனுக்கு என்ன பண்ணுறாரு? கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது. சரி, என்ன தேடணும், எப்படி தேடணும்? அல்லேலூயா! முதலாவது அவரை எப்படி தேடணுன்றதை பார்ப்போம். எரேமியா 29:13. 9:13. என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா! முழு இருதயத்தோட அவரை தேடனா என்ன பண்ணுவோமா? கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா! சில நேரங்களில் நம்ம எதுக்கு தேடணும்னு தெரியாமல் தேடுறோம், கரெக்டுங்களா?
அதாவது அதுக்கு காரணம்லாம் நம்ம தான். நம்மளுடைய பிரச்சனைகள் நிமித்தம் தேடிக்கிறோம். கரெக்டுங்களா? ஆண்டவரை தேடுறோம், தேடிக்கினே இருக்கோம். ஆனால் அந்த விஷயம் நடக்கலைன்றதோ நம்ம சரியாக தேடலையான்னு சந்தேகம் வரப்படுறோம். கரெக்டுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவைக்காக தேடுற நமக்குள்ளே இருக்கிறவங்களையும் தேட ஆரம்பிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு எக்ஸாம்பிளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ஆலயம் எடுத்துக்கும் போது புதிய ஏற்பாட்டில் ஆலயமாக யாரை காமிச்சார்? யார் சொன்னார்? நம்ம தான். யார் அந்த ஆலயம்? நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா இது பாவமாக்கப்படுது. அந்த ஆலயம் பரிசுத்த குலைச்சலாது. கரெக்டுங்களா? அதே போல தான் தேடுங்க. அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. தாவீது சங்கீதம் அழகாக சொல்லும். 27வது அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. தாவீது கிட்ட அழகா பேசியிருப்பாரு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் என்ன தேடுவேன்? உங்க முகத்தையே தேடுவேன். நம்ம வாழ்க்கையில யாரை தேடணும்? அவரோட முகத்தையே தேடணும். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:4. அல்லேலூயா. யாரை தேடினா பிழைப்போம்? அப்போ தேடுறதுனால என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. பிரதருக்கு ஒரு கிளாப் தட்டுங்க பார்க்கலாம். தேடுறதுனால என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். அப்போ எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது? அவர்கிட்ட இருந்தா கிடைக்குது நம்மளுக்கு. அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யார்கிட்ட வருகிறது? நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுறது நிமித்தம் தான் இந்த நன்மையான எந்த ஈவுமே யாருக்கு வருது? அவராலே நமக்கு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரா இருக்கும்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அந்த 12 வருட பெரும்பாலும் அந்த கான்செப்ட் நம்ம எப்பவுமே பார்க்குற ஒரு கான்செப்டாக தான் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் அந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீயை பார்க்கறதுக்கு முன்னாடி வசனம் 42வது வசனம் வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஹலோ. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டால் அவர் கோவிலில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலானவராய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொந்தமாக்கப்படாமல் இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை பற்றி நம்ம தினமும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். நம்ம சிறு வயதுலேருந்து பார்த்தவங்களா இருக்கோம். அநேக வயதியால் கைவிடப்பட்ட ஒரு பெண் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களை காட்டுறதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுதுன்னா, அநேக ஜனங்கள் யாரை சூழ்ந்து நின்றது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. திரும்ப பிரதருக்கு ஒரு கிளாப் தட்டுங்க பார்க்கலாம். தட்டுங்க. கேள்வி நடுவில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அநேக ஜனங்கள் வந்து சூழ்ந்து நிற்கிது. நம்மளுக்கே என்ன இருக்கும்? இந்த ஜனத்தில் நான் எப்படி போய் தேடி கண்டுபிடிப்பேன்? அல்லேலூயா. இந்த ஜனத்தில் நான் எப்படி போய், ஏன்னா அவங்க தான் பார்த்துருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க ஏசப்பா இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு. சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காமலே இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்கணுமே, அதுதானே பெரிய விஷயம். தனியாக வரும்போது பார்த்துடலாம். ஐயாப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் வச்சுக்கிங்களா, 100 பேர் உள்ள நம்ம குழந்தை எதுவுமே விட்டாலே நம்ம தேடி கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிப்போம். என்னன்னா அலைச்சலாக இருக்கும். அந்த 100 குழந்தைக்குள்ள ஒரு குழந்தைய விடும்போது ஒரே ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு பாருங்களேன், இன்னும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு. அல்லேலூயா. அவ்வளோ கஷ்டத்தில் அவ்வளோ நம்மளே இவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்க்குறப்போ அந்த பெண்ணுக்கு தேடணுன்ற அந்த ஆசை. யாரை தேடணும்? ஏசப்பாவை தேடினா எனக்கு என்ன கிடைச்சிடும்? சுகம் கிடைச்சிடும். அல்லேலூயா. அது நிமித்தமே அந்த அநேக ஜனங்கள் சூழ்ந்து இருந்தாலுமே
எப்படியோ அவங்க உருண்டு போனாங்களோ புரண்டு போனாங்களோ, ஆனால் போய் யாரை தொட்டாங்க? ஆண்டவரை தொட்டாங்க. அப்போ 12 வருடம் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணோட நிலைமை, அந்த நம்பிக்கை, அல்லேலூயா, அந்த தேடுதல் மூலம் அவர்களுக்கு சுகம் கிடைச்சது. அப்போ ஒரு விடுதலை பெற வேணும்னா நம்ம முதலாவது யாரை தேடணும்? ஆண்டவர் தேடணும். அப்போ யாருக்கெல்லாம் விடுதலை பெற வேணுமோ அவங்கள ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தரை தேடினா என்ன பண்ணுவோம்? விடுதலை. அல்லேலூயா. அப்போ முதலாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். மூன்றாவது தட்டுங்கள் திறக்கப்படும். அழகான சொல்ல. எனக்கு எல்லாருமே கேளுங்கள் என்றாங்க, தேடுங்கள் என்றாங்க. தட்டுங்களை பார்த்து சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் தட்டுங்கள் என்றதா வலி மிகுந்த சில காரியங்கள் இருக்கு. என்னத்தை தட்டணும், எதை தட்ட போறோம்? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையுமே ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு மாறிடாதா? என்ன மாறிடாதா? வாழ்க்கை மாறிடாதா? அப்போ வாழ்க்கை மாறிடாதா நம்ம நினைக்கும் போது ஏதோ ஒரு கதவு அதிகப்பட்டிருக்குல்ல. என்ன கதவாக வேணா இருக்கலாம். இப்போ படிக்கிற பசங்களுக்கு படிப்பின் கதவுகளாக இருக்கலாம், திருமணமாகாதவர்களுக்கு திருமண கதவாக இருக்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கதவாக இருக்கலாம், வியாதி உள்ளவங்களுக்கு அந்த கதவாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ தட்டுங்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவை திறப்பதற்கான ஒரு கீ தான் தட்டுறது. கரெக்டுங்களா? நம்ம யாரை போய் தட்டுவோம்? தட்டுறதுன்னா என்ன? திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுப்பா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, டக்குன்னு போய் யாரை தட்டுவோம்? நம்மளுக்கு வேண்டியவர்களையோ நம்ம நண்பர்களையோ நம்ம சொந்தக்காரங்களையோ கதவை என்ன பண்ணுவோம்? தட்டுவோம். அப்போ ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்துல கிடைக்கும். ஒரு நம்பிக்கை என்னது கிடைக்கும். தட்டினா திறப்பாங்க. ஒரு ஹெல்ப், ஒரு உதவி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ தட்டினா என்ன கிடைக்கும்? திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது குறித்து இன்னும் தியானமாக போகும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையாய் சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தான். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். 8 நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். 7 வசனங்கள் முடிய கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அழகான ஒரு எக்ஸாம்பிள். அல்லேலூயா. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தாராம். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவரா இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். அநீதி உள்ளவரும் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அதாவது ஒரு பேட் கேரக்டர். கரெக்டுங்களா? அதை குட் கேரக்டரா மாற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான் அந்த விதவை பெண். அல்லேலூயா. அந்த விதவை பெண் தொடர்ச்சியா போய் நியாயம் வேணும். ஒரு தடவையாச்சும் அது காது குத்த அவர் கேட்டிருக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே அவருக்கு என்ன தோணுது? என்னப்பா சும்மா வந்து நச்சிருச்சினேங்கிறாள், என்ன விஷயம் தான் என்ன பண்ணிடணும் கேட்டுடணும். அந்த சாதாரண மனுஷன் நியாயாதிபதி அவருக்கு அந்த எண்ணம் வருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம சில கதவுகளை நம்ம தட்டுறோம் ஆண்டவர்கிட்ட. கரெக்டுங்களா? ஆனால் திறக்கப்படலேன்னு அழுறோம். தட்டுறோம், என்ன பண்ணுறோம்? திறக்கப்படலேன்னு அழுறோம். கரெக்டுங்களா? அதுக்கான ஒரு பதில் தான், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுமாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா அது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. நடக்கும். ஆனா எப்படி நடக்கும்? சிறப்பாக நடக்கும். அல்லேலூயா. அதே போல இப்போ அந்த விதவை பெண் அந்த நியாயாதிபதி எப்படி தொந்தரவு பண்ணாங்களோ அதே போல கர்த்தர்கிட்ட நம்ம அனுதினமும் அவரை தொந்தரவு பண்ணணும். எப்படி? இன்பமா.
அல்லேலூயா. இன்பமா சந்தோஷத்துடனே டெய்லி உங்களுக்காக அடைக்கப்பட்ட கதவு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக எந்த கதவு அடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த கதவை நீங்க திறந்து விடுங்க ஏசப்பான்னு கேட்கும்போது அவர் திறக்க வல்லவரா இருக்கிறாரா? அல்லேலூயா. இருக்கிறாரான்னு ஒரு கேள்வியா தான் கேட்டேன். நீங்க அல்லேலூயா கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் இருக்கிறார். உங்களுக்காக அடைக்கப்பட்ட எல்லா கதவையும் திறக்க அவர் இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் என்ன சொல்லுதுன்னா, அவர் திறக்க உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. திறந்த வாசலை வச்சுட்டாருன்னா இனி அதை பூட்டுற ஆளு இல்ல. அப்ப மூடுற வாசலை வச்சுட்டாருன்னா அதை திறக்கிற ஆளும் இங்க இல்ல. அல்லேலூயா. 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 அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னில இருந்து கேட்கவும் போறோம், தட்டவும் போறோம். 3 காரியம்: கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இது 3 இடைவெளியில சொல்ல போறோம். உண்மையில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஸோ போதனை என்ன போதனை நம்ம பார்த்தோம்? கேட்கறது. அல்லேலூயா. போதனைகள் என்ன பார்த்தோம்? கேட்கறது, தேடுறது, தட்டுறது. அப்போ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. அது என்ன வழி? அல்லேலூயா. அது என்ன வழி? நம்மளுக்கு அந்த வழி தெரியணும்ல. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னா அது எந்த வழி நம்மளுக்கு தெரியணும். நம்ம வாழ்க்கையில நம்ம உண்டு பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வழியில் நிற்கிற நிறைய தடை கற்களாகவே இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், வழி யாரால உண்டாகிறது? கர்த்தரால உண்டாகிறது. அதில் வர பிரச்சனை யாரால உண்டாகிறது? நம்மளால. தைரியமா சொல்லுங்க, நம்மளால உண்டாகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் ஏசாயா 43, 15, 16. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. அல்லேலூயா. அவரு எதுல வழி உண்டு பண்றாரா? சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. அப்போ நம்மளுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அதுல வழியை உண்டு பண்ணிக்கிற தேவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அப்போ எதுக்கும் வழி இல்லாமலாம் இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்றேன், தலைக்கு மேல எனக்கு என்னது வெளில போயிட்டு இருக்குங்க, நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ன எதுவும் தெரியலங்க. ஆனா நல்லா கேட்டுங்க, நீங்க கர்த்தரை நம்பினால், கர்த்தருடைய வழியிலே சென்றால் தலைக்கு மேலே இல்லை அதற்கும் மேலே வெள்ளம் போனாலும் அதுல வழியை ஏற்படுத்த என் தேவனால் கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரு 17ஆவது வசனம் வாசிப்போம் தொடர்ச்சியாக. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் இழித்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தரங்களிலே ஆறுகளை செய்யலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வழியை உண்டு பண்ணிட்டாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்னா அப்போ உன் பிரச்சனை க்ளோஸ்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் வழியை உண்டு பண்ணிட்டாரு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேற்கொண்டு பழைசு நினைச்சு புதிய பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து வைக்காத. என்ன வைக்காத? புதிய பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து வைக்கக்கூடாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, முந்தினதை நினைக்காத, அடுத்து என்ன நடக்க போதுன்னு என்ன பண்ணாத, ஓவர் திங்கிங் பண்ணாத. அல்லேலூயா. ஏன்னா அனுதினமும் புதிய காரியத்தை யார் நம்மளுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாரு? கர்த்தர். ஏன்னா அனுதினமும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கு? புதியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் அனுதினமும் புதிய காரியத்தை நம்மளுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வழின்றது யாரை குறிக்குது? தேவனாகிய கர்த்தர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழியில போனா நம்மளுக்கு இடர்கள் உண்டாகுமா? இடர்கள் உண்டாகுமா? உண்டாகாதா? உண்டாகாது. அப்போ நம்ம எந்த வழியில நடக்க போறோம்? அவருடைய வழியில நடக்க போறோம். இப்போ வசனம் நம்ம என்ன பார்த்தோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு. ஒரு போதனையை குறித்து பார்த்தோம், ஒரு வழியை குறித்து பார்த்தோம். அடுத்த வசனம் அடுத்த லைன் என்ன சொல்லுது?
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம கர்த்தரோட ஸ்பெஷலிஸ்டே ஆலோசகர் தான். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். தாவீது அழகா சொல்லுவாரு. சங்கீதம் 16:7 வாசிக்கும். 16:7 சங்கீதம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்துவார். ஏன்னா தாவீது ராஜாவானதுலேருந்தே பிரச்சனை தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தாவீதை பற்றி தெரியும். தாவீது சிறு வயதுலேருந்தே பிரச்சனையை தான் அனுபவிச்சு வந்தார். என்னம்மா சொல்கிற, சின்ன வயசுலேயே தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுலையுமே எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்தது? தாவீது கிட்ட வந்தாங்க. அதில் இருந்து தாவீது இறக்கும் வரையில வரையும் கர்த்தர் துணை நின்று ஆலோசனை செய்தார். அல்லேலூயா. அதனால தான் அழகா சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரையே துதிப்பேன். அல்லேலூயா. அதே சங்கீதம் 33:11 வாசிக்க கேட்போம். 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அப்போ யாரோட ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும்? கர்த்தருடைய நல்ல யோசனை யாரால வருது? கர்த்தரால வருது. கரெக்டுங்களா? அல்லேலூயா. 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 சத்தம் வரல பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பைபிளில் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார். நம்ம பைபிள் வசனங்களை வாசிக்கும் போது மோசேவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், யோசுவா இருக்கட்டும், காலேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அடுத்து வர அநேக ஜனத்துக்கும் அவர் ஆலோசனை கொடுத்தாரு. அவர் மனுஷகுமாரா வந்த பிறகும் அவர் அநேக ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. அதில் எஸ்பெஷலியாக ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சுது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிதியோன், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் கிதியோன் கோத்திரங்களிலே சிறியவன், வீட்லேயும் சின்னவன். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஜனத்தை ரட்சிக்க ஆண்டவர் யாரை எழுப்புறாரு? கிதியோனை எழுப்புறாரு. கிதியோனும் சரி கர்த்தரை நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னு 1000 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கர்த்தரை கூப்பிட்றாருன்னு அவர் என்ன பண்ணுறாரு? கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அநேக ஜனங்கள் அவர் பக்கம் நின்றாலுமே ஒரு 300 பேரை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். 2வது 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீட்டு பேசுகிறதுக்கு இடமா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி வண்ணாந்திரத்திலையும் அவர் பார்த்துட்டாரு. கரெக்டுங்களா? வண்ணாந்திரத்திலையும் இந்த ஜனங்கள் எவ்வளோ பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க? நம்மளை குறை சொல்லி சுற்றுறாங்க. இப்போ இவ்வளோ ஜனம் போயிட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய பலத்தை கொண்டு தான் நாங்கள் வின் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அப்போது அது நடக்கலாகாது. இனி இப்போ என்ன பண்ண போகிற? இப்போ 8வது வசனம் 3வது வசனம் வாசிப்போம். பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழே மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தின் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். 10,000 பேர் மீதியாக இருக்கும்போது திரும்ப அந்த ஜனங்களை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஹலோ, 20,000. அல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை நோக்கி 2வதும் ஃபில்டர் பண்ணுறாரு. முதல் ஃபில்ட்ரு 20,000 14,000 வந்துச்சு. 14,000 300 மாறுது. அல்லேலூயா. அந்த 300 மாறுது. அப்போது மீதியானவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. நம்ம கார்ட்டூன் சொல்லி நம்ம கதாபாத்திரங்களை பார்க்கும்போது அநேக சின்னங்கள் இருந்திருப்பாங்க. அந்த 300 பேர் கொண்டு அவர் சண்டையே போடலை. நான் சண்டை போட்டிருந்தா கூட மனசு ஆதங்கமாக வின் பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கா. அவர் எப்படி வின் பண்ண வச்சார்? எதை கொடுத்து வின் பண்ண வச்சார்? அந்த ராத்திரியிலே ஒரு பானை தீவெட்டி. இந்த 2 காரியங்களை கொடுத்து போரில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாருடைய பதிலும் கண்டிப்பாக முடியாதுன்றதான் வரும். என்ன கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன், எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை நிமித்தமே இந்த ஒரு வெற்றி அவர்களுக்கு கிடைச்சது. அல்லேலூயா.
அப்போ நம்மளுக்கும் இதை போல ஒரு மகா பெரிய வெற்றி கிடைக்கணும்னா யாருடைய ஆலோசனை நம்மளுக்கு வேணும்? கர்த்தருடைய ஆலோசனை வேணும். ஏதோ யாரோட ஆலோசனை நிலை நிற்கும்னு சொன்னாங்க? கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். இப்போ அவர் நம்மளுக்கு போதிக்கிறாரு, அவருடைய வழியில நடத்துறாரு, அவருடைய ஆலோசனை நம்ம மேல கண் வைத்து அவருடைய ஆலோசனை நம்மளுக்கு காட்டுறாரு. அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே சத்தியம் ஆசீர்வதிப்பார்.